பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் பெருங்களத்தூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், தற்பொழுது எவ்வளவு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? விரிவான தகவல். அதாவது தொடர் விடுமுறை, பொங்கல் விடுமுறை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு பொங்கல் கொண்டாட சென்றவர்கள் இந்த தொடர் விடுமுறையில் பொங்கல் கொண்டாடிய நிலையில் நாளை பள்ளிகள் திறக்க உள்ளதாலும் சென்னையை நோக்கி அதிக வாகனங்களில் படையெடுக்கும் வண்ணம் உள்ளனர். குறிப்பாக இந்த பெருங்குளத்தூர் முதல் வண்டலூர் வரை இந்த ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த பெருங்குளத்தூரில் மேம்பாலம் மீதும் அதிக வாகனங்கள் செல்கிறது. அதே போல் சாலையிலையும் அதிக வாகனங்கள் தாம்பரத்தை நோக்கி மதுரவாயல் பைபாஸ் சாலை என அதிக வாகனங்கள் சென்னையை நோக்கி வருவதை காண முடிகிறது. மேலும் இந்த பேருந்துகள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் இந்த சென்னையை நோக்கி வாகனங்கள் மிகுந்த அணிவகுத்த வண்ணம் உள்ளன. மேலும் இது தாம்பரம் மேம்பாலத்திலையும் அதே போல் குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இதனால் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மாலை 7 மணியிலிருந்து தொடங்கி தற்போது வரை அதிக வாகனங்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதனால் தொடர்ந்து ஆங்காங்கே நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை காலை 10 மணி வரை இது போல் சொந்த ஊருக்கு சென்றவர்கள் இது வழியாக வருவதால் நெரிசல் ஏற்படும் என இங்குள்ள போக்குவரத்து போலீசார் நிறுத்தப்பட்டு அவர்கள் சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.